நன்றிய துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஒரு பிப்ரவரி மாதம் வந்து நான் எபிக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணேன். பிப்ரவரி 8ஆம் தேதி போல் நான் பாஸ்டம்மா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணேன். அவங்க யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கும் தெரியாது. திடீரென்ட்டு நான் லஞ்சு முடிச்சுட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நம்பர் இருந்துச்சு. ப்ரேயருக்கு அணுகவும்னு சொல்லி அந்த நம்பர் இருந்துச்சு. திடீரென்ட்டு சரி நம்ம பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கால் பண்ணும்போது நான் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி பையனுக்கு ஒரு 4 வருஷமா ஒர்க்கே கிடைச்சாலும் அது வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிறான், ஆனால் இருந்தாலும் 0 பாயிண்ட்ல தான் போகுது. இந்த 4-5 வருஷமாகவே அவனுக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போது சொன்னாங்க, நான் ப்ரேயர் பண்ணுறேம்மா உங்களுக்கு வேண்டி பையனுக்கு வேண்டி அப்படின்னு. பையன் பேரை கேட்டாங்க. பையன் பேர் எபினேசர்ன்ட்டு சொன்னேன். அப்போது ப்ரேயர் பண்ணிவிட்டு எபினேசருக்கு வந்து இந்த 1 மந்த்து விட்டுருமா, நெக்ஸ்ட் மந்த்து வந்து பையனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நான் ஃபோன் பண்ணேன். மார்ச் 20ஆம் தேதி வந்து பையனுக்கு எபினேசருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 20ஆம் தேதி தானே கிடைச்சிது. 20ஆம் தேதி கிடைச்சிது. இது வந்து எதுக்கு வேண்டி நான் சொல்கிறேன்னா, நிறைய வந்து நான் ப்ரேயர் பண்ணேன், ஆனாலும் அந்த நேரத்தில் வந்து என்னால் முடியல. நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் அவனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, ஏன் இப்படி இருக்கிற, ஏன் உன்னால் வீடு ரெடி பண்ண முடியாதுன்னு கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. இருந்தாலும் நான் இல்லை, கர்த்தர் கண்டிப்பாக செய்வார் ஒரு நம்பிக்கை. இவன்கிட்ட அதான் சொன்னேன், நம்பிக்கை கைவிடாத, நீ படி, எந்த அளவுக்கு நீ படிக்கிறியோ அந்த அளவுக்கு படி, இன்னைக்கு இல்லைன்னாலும் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பையனையும் அதை தான் சொல்லுவேன் நான். என்னையும் நம்பாத, நீ கடவுளை நம்பு. நீ எங்கே போனாலும் சரி ஒரு பைபிள் வசனத்தை படிச்சுட்டு நீ எங்கே போனாலும் போ, இதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறது அப்படின்ட்டு அவங்ககிட்டயும் நான் சொல்லுவேன். இப்போதான் இவங்க அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி மார்ச் 20ஆம் தேதி பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்துச்சு. அப்புறம் ஜூன் 26ஆம் தேதி ஜாயினிங்கு பண்ணிட்டான். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. மகன் ஒரு 2 வார்த்தை மனசுல இருக்க செய்யுங்க. நன்றி தான் சொல்லணும். நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கும், அதெல்லாம் தாண்டி எனக்கும் கிடைச்சது. ஏன்னா நான் அங்கே போனதுக்கப்புறம் நிறைய பேர் கிளியர் ஆகாதவங்க வந்துட்டு பேசியிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கடவுளுடைய மிராக்கள் தான் நான் சொல்ல போனேன். இந்த 5000 பேர்த்துல வந்து எபினேசரை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா அந்த இடத்துல வந்து கடவுள் வச்ச ஒரு கிருபை தான். நான் சொல்றது அந்த இடத்துல எத்தனை 5000 பேர் இருக்கிற இடத்துல அவனை மட்டும் பொறுக்கி, எத்தனையோ பேர் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல, இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து அந்த 5000 பேர்த்துல இருந்து அவனை எடுத்து உயர்த்தி வச்சிருக்கிறாருல்ல. அவருடைய நாமம் எப்பவுமே துதிக்கப்படணும். அதே மாதிரி எபியும் அந்த வசனத்தினால அவன் நிலைச்சு நிக்கணும். அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவுதான், கடவுளுடைய வார்த்தையை தான். அவனு அந்த இடத்துல வேலை செய்யற இடத்துலயும் அவ்வளவுதான், கடவுளுடைய ஒரு வசனம் டெய்லி ஒரு வசனமாச்சும் உன்னுடைய மனசுக்குள்ளார பதியணும்.
அததான் நான் டெய்லி அவனுக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணது, என் தகப்பனே நேர் தலை நிமிர செய்கிறவர் ஒரு பாட்டு இருக்கு. அந்த அந்த பாட்டை தான் எப்பவுமே நான் நடந்து போகும்போது அவ்வளோதான் சொல்லுவேன், இவனை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எத்தனை பேர் இருந்தாலும் உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த இதை மட்டும் இவனுக்கு நான் வச்சு சங்கீதம் 91 அதை வச்சு தான் அவனுக்கு டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன். அதே மாதிரி இவனும் அந்த இதில் நிலச்சி நிற்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. சொத்து சுகம் இன்னைக்கு போயிடும், நாளைக்கு வந்துடும். கடவுளுடைய வார்த்தை என்னைக்குமே வீணாகாதுல்ல. அந்த ஒரு சாட்சி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதி. கட் பண்ணிட்டு அடுத்து கடவுளை நம்மளை வந்து நல்லா வச்சிருக்காரு. மற்றவங்களை பார்க்கும்போது முன்னாடி கஷ்டத்துக்கு எல்லாமே கடவுள் வந்து எங்களை நல்லா வச்சுருக்காரு. அதுக்காக நன்றி. பாப்பாவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். வேறு ஸ்கூலில் அட்மிஷன் வேணும்னு ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அவளுக்கு படிக்கிறேன். அதுக்காகவும் ரெகுலராக ப்ரேயர் பண்ணுவேன். அதில் எல்லாருக்காக தனியாக ப்ரேயர் பண்ணுவேன். அதுக்காக கிடைச்சிருக்கு. வேற இப்போதைக்கு என்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட்? என்னோட ப்ரேயர் வந்து எல்லாருக்கும் திருப்பாடல் 23 மாதிரி எல்லாத்தோட வாழ்க்கையும் வளமாக இருக்கணும். 91 மாதிரி எல்லாத்தையும் பாதுகாத்து கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு எதுவும் குறையில்லை. பசுமையான மீது என்னையால் இழைப்பாறு செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னையால் அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். அவர் தம் பெயரை கேட்க நீதியோடு நடத்துவார். மேலும் சாவு நெரிசல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீங்கிற்கு மாகிறேன். உன் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். எனது எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு என் தலையில் நறுமணத்தெல்லாம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வருகிறது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் மாறும் நலம் பேரதும் விளைபடை சூழ்ந்து வரும். நானும் என் ஆண்டு நிலத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். என் ஆண்டு நல்வாக்கு இறைவா. ஆமென். அல்லேலூயா. சூப்பர். அப்புறம் இன்னைக்கு